ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஎஸ்கே எஜுகேஷன் டிவி. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா லைக் ஆப்ரேட்டர் இன் சீக்வல் சர்வர். ஸோ கிளாஸ் பொறுத்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் உங்களுக்கு நியூ டேஸ் நோட்டிபிகேஷன் உடன் கூட கிடைக்கும். வாங்க நம்ம ட்ரெயினிங் செஷன் போவோம். நம்ம இப்போ நியூ கொரி விண்டோ ஓபன் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த நியூ கொரியை கிளிக் பண்ண போதும் நியூ கொரி விண்டோ ஓபன் ஆயிடும். டிஃபால்ட்டா மாஸ்டர் டேட்டாபேஸ்ல தான் இருக்கும். நம்மளோட டேட்டாபேஸ் போனா db_test இதை செலக்ட் பண்ணா போதும் நம்மளோட டேட்டாபேஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம select star from tbl_employee கொடுக்குறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா இந்த எம்ப்ளாயி டேபிள்ல 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 10 ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு select star from டேபிள் நேம்ன்றது tbl_employee where employee name உங்களுக்கு எந்த காலம் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணமோ அந்த காலம் நேம் கொடுத்துட்டு லைக், இதான் லைக் ஆபரேட்டர், லைக் ஆர் பெர்சன்டேஜ்ன்றது 0 கேரக்டராகவும் இருக்கலாம், 1 கேரக்டராகவும் இருக்கலாம், மோர் தென் 1 கேரக்டராகவும் இருக்கலாம், எத்தனை கேரக்டரோட இருக்கலாம் பெர்சன்டேஜ்னா. இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா எம்ப்ளாயி நேம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எம்ப்ளாயி நேம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற ரெக்கார்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த 10 ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த எம்ப்ளாயோட நேம்லாம் ஐல முடியுதுன்னு நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு select star from table name where employee name like %i, அதாவது %i கொடுத்ததால எந்த எம்ப்ளாயோட நேம்லாம் ஐல எண்ட் ஆகுதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா எந்த எம்ப்ளாயி நேம்லாம் ஐல முடியுதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா select star from table name where employee name like %en%. இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா எம்ப்ளாயி நேமோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எது வேணா இருக்கலாம், அதே மாதிரி லாஸ்ட் கேரக்டர் எது வேணா இருக்கலாம். ஆனா இன் பிட்வீன்ல en என்ற லெட்டர்ஸ் இருக்கணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் டிஸ்பிளே இருக்கு. எம்ப்ளாயி நேம் பாத்தீங்கன்னா தேன்மொழி. இப்போ இந்த தேன்மொழி என்ற நேம்ல பாத்தீங்கன்னா en என்ற லெட்டர் இருக்கு. சோ அதனால தான் இந்த ரெக்கார்ட் டிஸ்பிளே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா select star from table name where employee name like _a% கொடுத்திருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா _a% கொடுத்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த கேரக்டர்னா இருக்கலாம், ஆனா செகண்ட் கேரக்டர் கண்டிப்பா a தான் இருக்கணும். சோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் கொடுத்தனா இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த கேரக்டர்னா இருக்கும், ஆனா செகண்ட் கேரக்டர் கண்டிப்பா a தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொரி என்ன கொடுக்க போறோம்னா எம்ப்ளாயி நேம் மினிமம் 4 கேரக்டரா இருக்கணும். இப்போ இந்த 10 ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உமான்ற நேம் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. சோ இந்த ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம கொரி எழுத போறோம். select star from tbl_employee where employee name like, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் அண்டர்ஸ்கோர்ன்றது சிங்கிள் கேரக்டர். இப்போ நம்மளுக்கு மினிமம் 4 கேரக்டர் வேணும். சோ அதனால 4 அண்டர்ஸ்கோர் கொடுத்திருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தானா நம்மளுக்கு இந்த உமா என்ற ரெக்கார்ட்ஸ் தவிர மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொரி பாத்தீங்கன்னா select star from table name where employee name like r%i r%i கொடுத்ததால எம்ப்ளாயி நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்ல இருக்கணும், அதே மாதிரி லாஸ்ட் கேரக்டர் ஐல முடியணும். சோ அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போறோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தனா ஒரே ஒரு ரெக்கார்ட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகுது, அதாவது ரவி. இப்போ ரவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், லாஸ்ட் கேரக்டர் ஐல முடியுது. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைக் ஆபரேட்டருக்கு முன்னாடி நாட்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் நாட் லைக் r%i கொடுத்தனா ரவி என்ற ரெக்கார்ட்ஸ் தவிர மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தனா ரவி என்ற ரெக்கார்ட்ஸ் தவிர மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். Like operator என்னன்னா the like operator is used in a where class to search for a specific pattern in a column. There are two wildcards used in conjunction with the like operator.
அந்த ரெண்டு வைல்ட் கார்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெர்சன், செகண்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்கோர். The person sign represents 0, 1 or multiple characters. இந்த person signோட மீனிங் என்னன்னா 0 கேரக்டரா இருக்கலாம், சிங்கிள் கேரக்டரா இருக்கலாம், இல்ல மோர் தென் 1 கேரக்டராவும் இருக்கலாம். The underscore represents a single character. நீங்க அண்டர்ஸ்கோர் குத்தினா கண்டிப்பா சிங்கிள் கேரக்டர் இருக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் லைக் பேட்டர்ன். எக்ஸாம்பிள் வந்து select star from tbl underscore employee where employee name like percentage en percentage. இந்த ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை 100% சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.